ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். இந்த குட்டி கதை எதுக்கு அப்படின்னு சொன்னால், கேட்காமல் செய்யும் உதவி சில சமயத்தில் நமக்கு ஆபத்தில் தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல, சமன் இல்லாமல் மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லி, அதுதான் இந்த கதை. ஒரு குடியானவன் இருக்கிறாரு. அவர் நல்ல ஒரு குளிர்காலம். அவர் வயல்லேருந்து வெளியில் போயிட்டு இருக்கிறாரு. பார்த்தா அங்கே ஒரு பாம்பு அப்படியே அந்த குளிர் தாங்க முடியாமல் விரைச்சி போய் சுருண்டு படுத்து கிடக்கு. இவர் பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த பாம்பை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு, எடுத்து அப்படியே தன்னோட நெஞ்சு மேலே அப்படி போட்டுக்கிட்டு அதை அப்படியே நல்லா இப்படி சூடு பறக்க தேய்ச்சி விட்றாரு. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அந்த பாம்புக்கு அந்த குளிரெல்லாம் கொஞ்சம் போய் ஒரு உடம்பு சூடு சேர்ந்தோடனே அது இயல்பு நிலைக்கு திரும்பினோன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த குடியானவனை அவனோட நெஞ்சிலே நல்ல போடா ஒன்று கொத்தி விட்டுடுது. கொத்தி விட்டோடனே அப்படியே குடியானவருக்கு வாயில நுர தள்ளி அவர் சாக கிடக்குறாரு. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, செத்து போயிடுவோங்கிறது தெரியுது அவருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாம்புகிட்ட, நான் உன்னோட குணத்தை தெரிஞ்சு நான் உனக்கு உதவி செஞ்சேன் பத்தியா, எனக்கு இதுக்கு தக்க தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன இந்த பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாம்பு நம்ம கிட்ட உதவி கேட்கல. இன்னொன்னு, அந்த பாம்புக்கு உதவி செஞ்சா அது என்ன பண்ணுங்கிறதும் நமக்கு தெரியும். ரெண்டையுமே தேவையில்லாம செஞ்சதுனால இவரோட உயிரே போயிடுச்சு. உயிரே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதனால ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா அந்த உதவி அவருக்கு தேவைன்னா மட்டும் செய்யுங்க. இன்னொன்னு, அந்த உதவி செஞ்சா நமக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த உதவி நம்ம செய்ய வேண்டாம். உதவி யாராவது கேட்டா தாராளமா செய்யுங்க. கேட்காமலே நம்மளே வாலண்டியரா சில சமயங்கள்ல செய்யலாம். ஒருத்தவங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாங்க, அவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க. நம்மளே டக்குன்னு போய் அவங்கள தூக்கி ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி இல்லை ஒரு ஆட்டோல ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். ஆனா இந்த மாதிரி சில நஞ்சுகளுக்கு நம்ம ஒரு உதவியை கேட்காமலே செஞ்சா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கைக்கே இது யமனாதான் முடியும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கேட்காமல் செய்யும் உதவி சில சமயம் நமக்கே ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது தெரியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.